இந்த வீடியோவில் ப்ரொமோஷனல் விட்ஜெட்ஸ் அதை எப்படி நம்மளுடைய வெப்சைட்டில் ஆட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் டூல்ஸ் ஆப்ஷன்லேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரொமோஷனல் விட்ஜெட்ஸ்னு இங்கே மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி சேம் எப்படி ப்ரொமோஷனல் பேனர் ப்ரொமோஷனல் ப்ராடக்ட்டோட லிங்க்கெல்லாம் ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி இதையும் நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த நம்மளுடைய வெப்சைட்லேயே இந்த சர்ச் விட்ஜெட்டுங்கிறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணி காட்டுறேன். அதாவது நம்ம வெப்சைட்டுக்குள்ளேயே இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த ரைட் சைடில் நீங்கள் ப்ளகின் மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ வெப்சைட்டுக்குள்ளேயே இந்த ஃப்ளிப்கார்ட்டோட சர்ச் ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஜெனரேட் கோட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் அதுக்கு உண்டான கோடு கீழே வரும். அதை காப்பி பண்ணிவிட்டு உடைய பிளாகருடைய செட்டிங்ஸில் போயிட்டு லேஅவுட் அப்படின்னு இருக்கும் இங்கே இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அ கேட்கெட் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு HTML JavaScript அந்த கோடிங் ஆட் பண்ணக்கூடிய ஒரு பிளக்இன் வரும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். நான் டைட்டில் எதுவும் கொடுக்கல. ஸோ கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துருங்க. சேவ் அரேஞ்ச்மெண்ட் ஃபைனலாக கொடுங்க. வியூ பிளாக் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகும். அப்படி ஆகாட்டியும் நீங்கள் திரும்ப உங்களுடைய பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணதெல்லாம் இங்கே இருக்குது. அதுக்கு மேலே இப்போ கடைசி ஆட் பண்ண இது இங்கே இருக்குது, தெரியுது இல்லைங்களா. ஸோ நான் இப்போ இங்கே சர்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய பேஜுக்குள்ளே ஃப்ளிப்கார்ட்டோட ஒரு சர்ச் விட்ஜெட் நம்ம இங்கே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஒரு லிங்க் நான் இங்கே கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன சர்ச் பண்ணி எடுத்தாலும் அந்த லிங்க் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அந்த லிங்க் ஓப்பன் ஆகும். பட் அந்த லிங்கோட எண்டில் நம்மளுடைய ட்ராக்கிங் ஐடி இருக்கும், தெரியுது இல்லைங்களா. BREET ON MG BREET ON MG இதுதான் நம்மளுடைய ட்ராக்கிங் ஐடி. ஸோ இப்போ இந்த பேஜில் ஏதாவது பர்ச்சேஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய ஐடி இந்த ட்ராக்கிங் ஐடி ப்ரூஃபாக இருக்கும், தெரியுது இல்லைங்களா. ப்ரொமோஷன் விட்ஜெட்லேயே அடுத்ததான் இந்த புஷ் கண்டென்ட் விட்ஜெட் அப்படிங்கிறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், இங்கே தெரியுது இல்லைங்களா. ஸோ இதையும் நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது கொஞ்சம் 728x90 கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி இங்கே ஆட் பண்ணியிருக்கிறதே புதுசாக ஆட் பண்ணாமல் பழைய ப்ரொமோஷன் இதுலேயே நான் எடிட் பண்ணி உங்களுக்கு மாற்றி காட்டுறேன். நீங்கள் புதுசாக ஆட் பண்ணாலும் சேம் ஆஸ் யூஸ்வல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லேஅவுட்டில் போயிட்டு ஆட் அ கேட்கெட்னு கொடுத்தீங்கன்னா இந்த HTML JavaScript ஆப்ஷன் வரும். அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இங்கே கடைசி ஆட் பண்ணது இங்கே வந்திருக்கு, இங்கே தெரியுதுங்களா ரெண்டு இதோ. ஸோ அது ஏன் இங்கே உங்களுக்கு தெரியல அப்படின்னா அது கரெக்டாக லோட் ஆகலை. ஸோ நான் ப்ரொமோஷனல் விட்ஜெட்லேயே வேற ஒரு விட்ஜெட் எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். சர்ச் விட்ஜெட் இப்போ கடைசி ஆட் பண்ணியிருந்தோம். ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஜெனரேட் கோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதனோட கோடு வரும். ஸோ அதை காப்பி பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண அந்த புஷ் விட்ஜெட்டை எடிட் பண்ணி அதில் இந்த கண்டென்ட்டை ஆட் பண்ணுறோம். அதாவது இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா புதுசாக ஆட் பண்ணாமல் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா இங்கே. ஸோ அதுலேயே எடிட் பண்ணி இந்த கண்டென்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ உங்கள் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கு இல்லைங்களா. இது லாஸ்ட்டாக நம்ம அந்த சர்ச் விட்ஜெட் ஆட் பண்ணோம். இப்போ கடைசியாக இப்போ கரண்ட்டாக ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு விட்ஜெட் ஆட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இதை ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு கீழே கூட ஆட் பண்ணலாம். அது எப்படின்னா அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த இதை நீங்கள் ட்ராக் பண்ணி இப்படி கீழேயும் கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு கீழே வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே இருக்கு இல்லைங்களா அமேசானோட ஒரு பேனர் ஆட் பண்ணியிருக்கு. இந்த ரெக்டாங்கிள் டைப்பில் இருந்ததுன்னா இதுக்கு மேட்ச் ஆகும். ஸோ நம்ம இப்போது
இந்த பாக்ஸ் டைப்பில் இருக்கிறங்காட்டி இந்த ரைட் சைடில் மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு இங்கே ரைட் சைடில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸ்? ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ரொமோஷனல் விட்ஜெட் ஆகட்டும், ப்ரொமோஷனல் பேனர் ஆகட்டும், இல்லை ப்ராடக்ட்டோட லிங்க் ஆகட்டும், ப்ராடக்ட்டோட பர்டிகுலர் பேனர் ஆகட்டும், எந்த இது உங்களுக்கு சைட்டுக்கு மேட்ச் ஆகுதோ, அதாவது நீங்கள் எல்லாமே ப்ரொமோஷன் பண்ணலாம். எந்த கலர் எந்த மாதிரி சைஸ் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட வெப்சைட்டில் ஆட் பண்ணலாம். தேங்க்யூ.